வணக்கம் மக்களே. அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு கிர்ணிப்பழ ஜூஸ் செய்யலாமா? ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கிர்ணிப்பழம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி நடுவில் உள்ள சீட்ஸை ஒரு ஸ்பூனால் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. இந்த கிர்ணிப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதோட இந்த நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தை இது நல்லா மெயின்டைன் பண்ணும். இந்த வெயில் காலத்தில் இந்த கிர்ணிப்பழ ஜூஸ் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கட் பண்ண கிர்னி பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இனிப்புக்கு சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த ஜூஸையும் அதில் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ண நட்ஸை மேலே தூவிட்டோன்னா குள்ளு குள்ளுன்னு கிர்ணிப்பழ ஜூஸ் ரெடிங்க. நன்றி.